ஓவர்லாக் மிஷின் ஜாம் ஆயிருந்தால் எதனால் ஜாம் ஆகிருக்கு, அதை எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரெயின் போல்ட்டில் கழட்டிட்டு அதில் இருக்கிற ஆயிலை ரிமூவ் பண்ணிடணும். ஆயில் சுத்தமாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் மிஷினோட பாட்டம் சைடில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை எல்என்கி 5 நம்பர் எல்என்கி யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஒரு மிஷினுக்கு ஒரு மாதிரி மாறும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது ஸ்பேர்ஸ் உடஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த ஆயில் பேஸில் ஒரு மேக்னெட் இருக்கும், அதில் உடஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங்கில் வர்ற கனெக்டிங் சப்போர்ட்டர் உடஞ்சிருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அதனால சின்ன இம்பேக்ட் இருக்கும் மிஷினில். ஃபஸ்ட்டு ஆயில் பம்பை லூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆயில் பம்ப்னால தான் மோஸ்ட்லி மிஷின் பிடிக்கும். ஒரு சில மிஷின் பம்பை லூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, மிஷின் மறுபடியும் டைட்டாக இருக்குது, பம்பை லூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். பம்பை லூஸ் பண்ணதுக்கப்புறம் மிஷினை ஹேண்ட்வீலை சுற்றி பாருங்கள். அப்பவும் டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, கனெக்டிங் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒன்று கனெக்டிங் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளை ஆகணும். ஆட்டினா 2 சைட்லேயும் ஆடணும். எல்லா கனெக்டிங் மொத்தம் 4 கனெக்டிங் இருக்கும். 4 கனெக்டிங்கில் எந்தெந்த கனெக்டிங் டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ஃபுல் டைட்டாக இருக்கும், அதாவது ஆட்டினா எந்த சைடுமே ஆடாது. அந்த கனெக்டிங்னால தான் மிஷின் ஜாம் ஆகிருக்கு. அந்த கனெக்டிங்கை நான் லூஸ் பண்ணதையும் மிஷின் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்னு பாருங்களேன். அப்போ அந்த கனெக்டிங் தான் ப்ராப்ளம். மிஷினை சுற்றினா மிஷின் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுமே ரொட்டேஷன் ஆகணும் எப்போவுமே மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அந்த கனெக்டிங் தான். அடுத்த கனெக்டிங் எப்படி மாற்றுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓவர்லாக் மிஷின் ஜாம் ஆயிருந்தால் எதனால் ஜாம் ஆகிருக்கு, அதை எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரெயின் போல்ட்டில் கழட்டிட்டு அதில் இருக்கிற ஆயிலை ரிமூவ் பண்ணிடணும். ஆயில் சுத்தமாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் மிஷினோட பாட்டம் சைடில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை எல்என்கி 5 நம்பர் எல்என்கி யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஒரு மிஷினுக்கு ஒரு மாதிரி மாறும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது ஸ்பேர்ஸ் உடஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த ஆயில் பேஸில் ஒரு மேக்னெட் இருக்கும், அதில் உடஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங்கில் வர்ற கனெக்டிங் சப்போர்ட்டர் உடஞ்சிருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அதனால சின்ன இம்பேக்ட் இருக்கும் மிஷினில். ஃபஸ்ட்டு ஆயில் பம்பை லூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆயில் பம்ப்னால தான் மோஸ்ட்லி மிஷின் பிடிக்கும். ஒரு சில மிஷின் பம்பை லூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, மிஷின் மறுபடியும் டைட்டாக இருக்குது, பம்பை லூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். பம்பை லூஸ் பண்ணதுக்கப்புறம் மிஷினை ஹேண்ட்வீலை சுற்றி பாருங்கள். அப்பவும் டைட்டாக இருந்துச்சு